அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, தினம் என்னுடைய வீடியோவை கண்டு ரசிக்கும் உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். மிக உற்சாகமாக இருக்கிறது, மிக உற்சாகமாக இருக்கிறது. அதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல கண்டிப்பா நான் தேங்க்ஸ் சொல்லக்கூடியது மிஸ்டர் பரமசிவம் திருநெல்வேலி. அவருக்கு தான் நான் பர்சனலா தேங்க் பண்ணணும். அவர் தான் ஃபர்ஸ்ட் என்னை ஸ்டார்ட் பண்ணி விட்டது. முதல்ல அந்த காலத்துல எல்லாம் கார் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னால ஹேண்டில் தொங்கிட்டு இருக்கும், செல்ஃப் ஸ்டார்ட் எல்லாம் கிடையாது. போய் காரை வச்சு அப்படி சுற்றி விடுவாங்க, சுற்றி விடணும்னா கரகரன்னு ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்த காரை ஸ்டார்ட் பண்ணி விட்ட பரமசிவத்திற்கு என்னுடைய அன்பான நன்றி. இன்னைக்கு யாரை நம்ம சாதாரணமா நினைக்கிறோமோ அப்படி நினைக்கப்படாது. நம்ம நினைக்கிறோம், சாதாரணமா நினைக்கிறோம், அப்படி நினைக்கப்படாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். வழக்கமா காமராஜர் ஐயா, பழைய முதன் மந்திரி, ஒரு துண்டை வந்து லெஃப்ட்ல போட்டிருப்பாரு. துண்டை லெஃப்ட்ல போட்டு வருவாரு. ஒரு நாள் வந்து அவரு துண்டை ரைட்ல போட்டு வந்தாரு. ரைட்ல போட்டு வரும்போது கார்ல உட்காரும்போது அந்த டிரைவர், ஐயா துண்டு அப்படின்னா, இருக்கட்டும் அப்படின்னாரு. மறுபடியும் கொஞ்ச தூரம் போனோன்னா, ஐயா துண்டு அப்படின்னா, நீ வண்டி பார்த்து ஓட்டு அப்படின்ட்டாரு. அதே மாதிரி இறங்கி செக்ரட்டேரியட் போகிறோம், எல்லாமே விசித்திரமா பார்க்குறாங்க. அப்புறம் அவரு மேலே செக்ரட்டேரியட் போயிடறாரு, ரூமுக்கு போயிடறாரு. அப்போ அவரோட பர்சனல் செக்ரட்டரி வந்து பார்த்துட்டு ஐயா துண்டுங்கிறாரு. அட ஏன்ப்பா அப்படின்னு சொல்லி துண்டு எடுக்கிறாரு. அங்க ஒரு பெரிய கிழிசல், அதை மறைப்பதற்காக அவர் துண்டை போட்டிருக்காரு. அவ்வளவு சிம்பிள் அவர் ஐயா. அதனாலதான் அவருடைய நினைவை இன்னும் நம்ம வச்சிருக்கிறோம், காமராஜர். இப்போ நம்ம பார்க்க போது ரொம்ப சாதாரணமான ஒரு விவசாயி பார்க்க போறோம். ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு பஸ் வந்து நிக்குது. அந்த பஸ்ல இருந்து ஒரு வாட்டர் சாட்டமான இளைஞர் இறங்கி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வரான். அங்க வந்து செக்கு எண்ணெய் எல்லாம் ஆட்டக்கூடிய அந்த தொழில் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இவன் வரும்போது ஒரு இடத்துல செக்கு அப்படி மாடு சுத்தி வந்துட்டு இருக்கு, அப்படி சுத்தி வந்துட்டு இருக்கு. மாடு மட்டும் சுத்தி வந்துட்டு இருக்கு, அதை மேய்க்கிறதுக்கு ஆளை காணும். என்னடா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது தூரத்துல ஒரு குடிசை, அந்த குடிசையில ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு. இவன் வந்த வேலையை விட்டுட்டு நேரா அவர்கிட்ட போறான். ஐயா அப்படிங்கிறான். சொல்லு தம்பி, வா, என்ன விஷயம் அப்படிங்கிறாரு. ஐயா, மாடு தானாவே சுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறான். ஆமா எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க ரொம்ப தூரத்துல உட்கார்ந்துருக்கீங்க, மாடு சுத்திட்டு இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? மாடோட விஷன் கூட இல்லையே, பார்த்தா கூட தெரியும். நீங்க தள்ளியில உட்கார்ந்துருக்கீங்க, பார்வையும் கூட இல்லையே, மாடு தெரிய கூட தெரியலையே. இல்ல அப்படி இல்லை, நல்லா கவனி. மாடு நடக்கும்போது கழுத்துல வந்து ஒரு சங்கிலி கட்டியிருக்கேன், சங்கிலியில் ஒரு மணி கட்டியிருக்கேன். அந்த மணி வந்து ஜலங் 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 சத்தம் வரும், அப்படி சுத்தி வரும்போது சத்தம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ற. அப்படியா? சப்போஸ் அந்த மாடு நின்ன இடத்துல நின்று இப்படி தலையாட்டிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். அந்த ஆள் சொன்னாரு, கொஞ்சம் இரு வர்றேன் அப்படின்னு சொல்லி போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்து வாயெல்லாம் துண்டை துடைச்சிட்டு வா அப்படின்ட்டு, என்ன கேள்வி கேட்ட அப்படிங்கிறார். இல்லைங்கய்யா, மாடு நின்ன இடத்துல இருந்து இப்படி தலையாட்டுச்சுன்னா மணி சத்தம் கேட்குமில்ல அப்படிங்கிறான். சரி, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்கிறாரு. நீ யாருன்னு கேட்கிறாரு முதல்ல. நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஓ, அந்த பையனா, சரி, என்ன படிச்சிருக்கேன்னு. நான் நிறைய படிச்சிருக்கேன், சொன்னா உங்களுக்கு புரியாதுன்னா. பரவாயில்ல சொல்லு அப்படின்னு. நான் எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன், எம்ஏ சைக்காலஜி படிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், பிஹெச்டியில் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ அவர் சொல்றாரு, நானும் படிச்சிருக்கேன், நானும் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படிங்கிறான். இல்லைங்க, நம்ம கேள்வி என்னன்னா, மாடு நின்ன இடத்துல இருந்து தலையாட்டினா எப்படி தெரியும், அதான் கேள்வி. நான் படிச்சதுக்கும் நீங்க படிச்சதுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்படியா, ரைட்டு. நான் வந்து அந்த மாட்டை 3 எம்ஏ படிக்க வைக்கல, அந்த மாடு 3 எம்ஏ படிக்கல, ரைட்டா? 3 எம்ஏ படிச்சிருந்தோன்னா உன்ன மாதிரி செய்யும்
அப்படின்னு சொல்றாரு. ஆகவே நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், அது சாதாரணம் அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கிளிப்பிங்கை நீங்க லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.